Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் Hero Glamour Bs6 பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பைக்கை பற்றி சொல்ல போனால் இது வந்து ஒரு சிறந்த பைக்குன்னு தான் சொல்லணும். இது வந்து 4 கலர் வேரியண்ட்டில் வருது. இது ஸ்போர்ட்ஸ் ரெட், அதுக்கப்புறம் ரேடியன்ட் ரெட், கிரே, ப்ளூ, இந்த மாதிரி 4 கலரில் வருது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த பைக் வந்து BS4ல் இருந்து BS6க்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ஸ்டைலிஷாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி மைலேஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க இப்போ இந்த பைக்கோட ஓவரால் ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவோட கிளாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இனி வரக்கூடிய வீடியோவில் வந்து கிளாரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கு ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் பற்றி பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு ஆட்டோசைல் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, i3s சிஸ்டம். இது வந்து உங்களுக்கு டிராஃபிக்லலாம் இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிராஃபிக்கில் நிற்கும்போது கிளச் பிடிச்சா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். பட் இன்ஜின் வந்து ஆனில் தான் இருக்கும். கிளச்சை விட்டால் ஆட்டோமேட்டிக்காகவே ரீஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி தான் இந்த ஆட்டோசைல் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. அது வந்து இந்த பைக்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஜின் பற்றி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஏர் கூல்டு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 124.7 cc டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பவர் பார்த்தீங்கன்னா 10.73 ஹோர்ஸ் பவர் அட் 7500 RPM வந்து கொடுத்துருக்காங்க. டார்க் பார்த்தீங்கன்னா 10.6 நியூட்டன் மீட்டர் அட் 6000 RPM வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்க்கு செல்ஃப் வித் i3s வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிக் ஸ்டார்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் டைப் பார்த்தீங்கன்னா ஃபியூயல் இன்ஜெக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க, FI சிஸ்டம். தென் கியர்ஸ் வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கியர்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது. அதே மாதிரி கிளச் பார்த்தீங்கன்னா வெட் மல்டிப்ளேட் கிளச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட எக்ஸ்ஹாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. எக்ஸ்ஹாஸ்ட்டில் வந்து NO2 சென்சார், கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது BS6 மாடல் ஆனதுனால பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண இந்த 2 சென்சரும் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட நோட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். பட் எனக்கு இந்த பைக் ஸ்டார்டிங் வீடியோ வந்து கிடைக்கல. ஸோ மேபி இனி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தென் ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 80/100 18 இன்ச் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 120 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சஸ்பென்ஷன் தான். இந்த சஸ்பென்ஷனை குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி ரியர் டயர் பார்த்தீங்கன்னா 100/80 18 இன்ச்சு டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து 130 mm ட்ரம் பிரேக்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் சாக்கப்சர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 81 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு சஸ்பென்ஷன் தான். உங்களுக்கு சஸ்பென்ஷனை பொறுத்தவரை குறை சொல்ல முடியாது, நல்லாவே இருக்கும். ஹைட் பார்த்தீங்கன்னா 1074 mm வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 5.6 5.7 இருக்கிறவங்களுக்கே கரெக்டாக செட் ஆகும் இந்த வண்டி. தென் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 190 mm வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா 122 kg ட்ரம் பிரேக்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 123 kg வந்து டிஸ்க் பிரேக்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 10 லிட்டர் டேங்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டேங்க் டிசைன் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க, பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. ரிசர்வ் ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.4 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜை பொறுத்தவரை ஓனர் ரிப்போர்ட் வந்து 50 கிலோமீட்டர் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் கம்பெனி சைடில் இருந்து 60 70 மேபி இந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் ஓனர் வந்து 50 கிலோமீட்டர் தான் வந்து கிடைக்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் ஃப்ரண்ட் ஹெட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ஹாலஜன் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் ஃப்ரண்டில் வந்து ஒரு ஹாண்டாவோட சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்கவே அழகாக இருக்குது. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸும் வந்து ஹாலஜனில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த பைக் வந்து ஹாலஜன் கொடுத்துருந்தாலும் பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. சீட்ஸை பொறுத்தவரை சிங்கிள் சீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப குஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பின்னாடி உட்காரவங்களுக்கு பிடிக்க ஒரு கிராப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு நல்ல டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் பின்னாடி டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா LEDயில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நைட் டைம் நல்ல விசிபிளாக இருக்குது. ஸோ பார்க்கவும் ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பைக்கில் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு அட்ராக்ஷன் லுக்கு கொடுக்குது. ஸோ பார்க்கவே நல்லா இருக்குது. பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து IBS பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தென் டிஜிட்டல் கன்சோல் பற்றி பார்க்கலாம். டிஜிட்டல் கன்சோல் பற்றி பார்க்கும்போது இங்கே வந்து ஃபியூயல் கேஜ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. லோ ஃபியூயல் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்ரிப் மீட்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. தென் ஸ்பீடோ மீட்டர் வந்து அனலாகில் கொடுத்துருக்காங்க.
மற்றபடி எல்லாமே வந்து டிஜிட்டலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு யூ ஷேப்டு ஹேண்டில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹேண்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ ட்ரைவ் பண்ண உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு செல்ஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே வந்து i3s பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா பாஸ் பட்டன், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர், ஹார்ன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்ன் வந்து லவுடாக தான் இருக்குது, நல்லா கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது கம்ஃபர்ட் வைஸ் இந்த பைக் வந்து நல்லாவே இருக்குது. அதே மாதிரி மைலேஜும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். வரக்கூடிய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கிளாரிட்டியாக தர பார்க்குறேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.